வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாணி தர்ஷனம் டிக்கெட் இருக்குல்ல, இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ₹10,000 ப்ளஸ் ₹500 பே பண்ணா நம்மள வந்து தர்ஷனத்துக்கு அனுப்புவாங்கல்ல. ஸோ அந்த டிக்கெட்ஸ் புக்கிங்கில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 டேஸ் பேக் டிடிடி விஜிலன்ஸ் வந்து அவங்க வந்து சென்னையில் ஒரு ட்ராவல்ஸ் பீப்புள் வந்து அந்த புக்கிங்ன்றது ₹13,500. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கனே கிடையாது, 2-3 டீம் இருக்குது. ஸோ அவங்க வந்து பக்தர்கள்கிட்ட நீங்கள் ₹13,500 கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணி தரோம்னு சொல்லி ஏஐ சிஸ்டம் மூலிமா அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி ஸோ பக்தர்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிற மாதிரி அதை ரிலீஸ் பண்ண உடனே ஆட்டோ ஃபில் ஆகிடும். அப்படியே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அது போல் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை டிடிடி விஜிலன்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க மேலே கேஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா, நேற்று லேட்டஸ்ட்டாக இனிமே பக்தர்கள் இது போல் மோசம் போகக்கூடாது. ஸோ அதிகமாக காசு கொடுத்து ஒரு ₹10,000 டொனேஷனுக்கு அவங்க ₹13,000 வாங்கிக்கிட்டு ₹500 டிக்கெட் புக் பண்ணுறது ஏஐ சிஸ்டம் மூலியமாக ஆட்டோ ஃபில்லிங்ன்றது இனிமேல் இருக்கக்கூடாதான்னு சொல்லி இப்போ டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக நான் கொடுத்துட்ருக்கேன். இனிமேல் ஸ்ரீவாணி தர்ஷனம் டிக்கெட்ன்றது லக்கி டிப் மூலியமா பக்தர்களை செலக்ட் பண்ணுற மாதிரி இனிமேல் நாங்கள் வைக்கிறோம். 1,500 டிக்கெட் வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அது டெய்லி பேசிஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, இனிமேல் ஸ்ரீவாணி தர்ஷனம் டிக்கெட்டு நாங்கள் லக்கி டிப் மூலியமாக செலக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வைக்கிறோம். ஸோ அப்போது இது போல் ஆட்டோ ஃபில்லிங் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் பக்தர்கள் ஜொரைனா புக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும்னு சொல்லி டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்றது டிடிடி சொன்னப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இனிமேல் ஸ்ரீவாணி தர்ஷனம் டிக்கெட்ன்றது லக்கி டிப் மூலியமாக செலக்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அதோட அப்டேட்ன்றது டிடிடி கொடுத்தப்புறம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.